ஏய் நில்லடி. நான் முதல்ல போய் ப்ரஷ் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன்டி. ப்ரஷ் பண்ணி ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன்டி. சொன்னா கேளு அனன்யா. அதுக்கு சீக்கிரம் எந்திரிக்கணும். எந்திரிச்சு போயிட்டு ப்ரஷ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கணும். இப்போ நான் குளிக்க போகிறேன். எனக்கு டைம் எல்லாம் இல்லை. போ போ. நாயே எங்கேயாவது கேட்குறாளா பாரு. வே பைத்திய காட்சி வரட்டும். இரு அவளுக்கு இரு. இவனுக்கு எதனா பண்ணணும். வெயிட் பண்ணி பண்ணுறேன். என்ன நிம்மி நீ போணுமா? யாரு யாரு யாருன்னு சொல்லுங்க. ஏ அனன்யா, இது பேர் என்ன பயம்புத்திர வேலை வச்சுக்காத அனன்யா. அடிச்சிடுவேன் அப்புறம் நான் உன்னை. நிம்மி என்ன உனக்கு தெரியலையா? யாரு யாருங்க நீங்க? சொல்லுங்க, எனக்கு யாருன்னு சொல்லிடுங்க. ஏமா ஏமா ஏமா. ஐயோ எனக்கு பயமா இருக்கே. இங்க யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கே. அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாமா. எனக்கு கண்ணை கூட திறந்து பார்க்க முடியல. தயவு செஞ்சு வந்துருமா. நிம்மி என்ன பார்க்காமலேயே பயப்படுறியே. ஐயோ ஏ அனன்யா இங்க வாடி. அனன்யா அனன்யா சீக்கிரம் வாடி. ஏட்டி நாயே, என்னடி உனக்கு பிரச்சனை? அப்பதாண்டி குளிக்கலான்னு உள்ள போறேன், அதுக்குள்ள கத்தி கூப்பாடு போடுறியேடி. என்னடி உனக்கு வேணும்? அனன்யா நம்ம பின்னாடி ஏதோ இருக்குடி. என் பின்னாடி இருந்து யாரோ என்ன நிம்மி நிம்மின்னு கூப்பிடுறாங்கடி. யாருன்னு கொஞ்சம் பாருடி, எனக்கு பயமா இருக்கு. நாயே எப்படி புழுவிட்டு இருக்கா பாரு. புழுங்கணி. ஐயோ நான் போய் சொல்லலடி, சத்தியமா தாண்டி. நீ ஒரே ஒரு வாட்டி எட்டி பாருடி. இங்க என்ன இருக்கு நகரு, நான் பாக்குறேன். பாருடி என் பின்னாடி என்ன இருக்குதுன்னு தயவு செஞ்சு கொஞ்சம் ப்ளீஸ் டி. நகர்ந்து தொலை. இவ தொல்லை நமக்கு தாங்கல. சே, இங்க என்ன இருக்கு நீயே திரும்பி பாரு. இங்க ஒண்ணுமே இல்ல. புழுங்கணி புழுவி என்ன வெளியில வர வச்சிட்டா. இல்லடி அனன்யா, நான் சத்தியமா பார்த்தேன். இங்க தாண்டி இருந்தது. இப்ப அது எங்கேயோ போயிடுச்சுடி. எனக்கு இங்க இருந்து தாண்டி சவுண்டு கேட்டது. நான் சொல்றதெல்லாம் சத்தியம்டி. உன் சத்தியத்தை தூக்கி குப்பை வண்டியில போடி. நான் போறேன் குளிக்கிறதுக்கு. அனன்யா போகாதடி, தயவு செஞ்சு சொல்றேன் போகாதடி. ப்ளீஸ் டி, என் கூடவே இருடி. வேணாண்டி, எனக்கு கோவம் வந்ததுன்னா நான் உன்னை அடிச்சிருவேண்டி. சீ போடி. ஐயோ இவ வேற போயிட்டாலே, பயமா இருக்கே. அம்மா, ஒருவேளை இவ சொல்ற மாதிரி அதெல்லாம் உண்மையா இருக்குமோ? ஏன்னா இவ சும்மாவே இப்படி பயப்பட மாட்டாளே. ரொம்ப பயந்து போய் தான் இருக்கிறா. இரு என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். அச்சச்சோ, நிம்மி சொன்ன மாதிரி ஏதோ சிரிக்கிற சவுண்டு, அலற சவுண்டெல்லாம் கேக்குதே. போச்சி, மறுபடியும் வந்துருச்சு. ஏட்டி அக்கா, நான் கேட்டுட்டேன்டி எல்லாத்தையும். வாடி, இந்த ரூம்ல இருந்து வெளியில ஓடிடலாம். நான் சொன்னேன்லடி, என்ன நீ நம்பாம அப்ப போயிட்ட தானே. இப்ப நீயே கேட்டியா? ஏதோ கூப்பிட்டது தானே. ஆமாண்டி அக்கா, எனக்கும் பயமா தாண்டி இருக்கு. வாடி ஓடிடலாம், நம்ம அம்மா கிட்ட போயிடலாம். வா சீக்கிரம் ஓடிடி. ஓடிட்டு தானடி இருக்கேன், இருடி. இன்னும் என்னன்னு பண்றாளுங்கன்னு தெரியல. குளிச்சு ரெடி ஆனாலுங்களா இல்லையான்னு தெரியல. நான் இங்க சமையலே முடிச்சிட்டேன். டிஃபன் சாப்பிடவும் இன்னும் வரல. என்னன்னு பண்றாளுங்க இவளுங்க. எம்மோ ஏ அம்மா, என்னன்னு சத்தம் போடுறாளுங்க இவளுங்க. இது என்னடி கோலம் இது? இன்னும் குளிக்கலையா? கிளம்பலையா? இவ்வளவு நேரம் என்னடி பண்ணீங்க? டைம் ஆகுதுடி. உங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போற ஐடியாவே இல்லையா? எம்மு, முதல்ல நாங்க என்ன சொல்ல வரோம் கேளம்மா. அதுக்குள்ள எங்களை கத்திக்கிட்டே இருக்கிற. என்னடி சொல்ல போறீங்க? எதனா கதை சொல்ல போறீங்களா? இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போடுறதுக்கு அதுக்கு தான் ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும்? ஐயோ எம்மோ இல்லமோ, ஏமா நீ வேற இப்படி தொல்லை பண்ற? ஐயோ பெட்ரூம்ல என்ன இருக்கு தெரியுமா உனக்கு? என்ன இருக்கு? பேய் பூதம் எதனா வச்சு வச்சிருக்கீங்களா? எம்மோ, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் உண்மையாவே பெட்ரூம்ல பேய் தாமா இருக்கு. நீ வாமா, வந்து பாருமா. இந்தா ஆரம்பிச்சிட்டீங்களா கதை சொல்றதுக்கு? ஜுரம், தலைவலி, வயிற்று வலின்னு எதனா சொன்னா அம்மா கண்டுபிடிச்சிருவாளேன்ட்டு இப்ப பேயின்னு புது கதை சொல்றீங்களா? இல்லமோ, ஏமா நீ வேற ஒண்ணு, வந்து பாருமா. இங்க பாருங்கடி, சாப்பாடு செஞ்சுட்டேன், லஞ்சு கட்டிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா போறீங்க, குளிச்சுட்டு கிளம்புறீங்க ஸ்கூலுக்கு. நீங்க எந்த கதை சொன்னாலும் நான் லீவ் போட விட மாட்டேன். ஏட்டி அக்கா, அம்மா நம்ம எது சொன்னாலும் கேட்கற நிலைமையில இல்லடி. வாடி, நம்ம ஹாலில் இருக்கிற பாத்ரூம்லயே குளிச்சுட்டு இன்னொரு பெட்ரூம்ல இல்லை, அங்கே போய் கிளம்பிடுவோம். வாடி, வேற வழி கிடையாது. முதல்ல இந்த வீட்டுல இருந்து வெளியில போனா போதும். வாடி. ஆமாட்டி, நம்ம சொல்றது எதையும் அம்மா காதல வாங்குற மாதிரி இல்ல. சரி வா, நம்ம போய் கிளம்புவோம். அது ஏதாவது சாக்கு சொல்லி கதை சொல்லி லீவ் போட்டுடலான்னு நினைச்சிருக்காளுங்க. நான் கண்டுபிடிச்ச உடனே அமைதியா போயிட்டாளுங்க பாரு. என்னன்னு இவ்வளவுங்களை சொல்றது? நம்ம இருக்கிறத சமைச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கட்டிட்டோம். இவ்வளவுங்களும் கிளம்பிட்டோம். இந்த லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு
டேபிள் மேலே வச்சிருவோம். வச்சுட்டா அவளுங்க எடுத்து கிளம்பிடுவாளுங்க. அப்பா இவளுங்களுக்கு கிளப்பி அனுப்புறதுக்குள்ளார நமக்கு போதும் போதும் ஆயிடும் போல இருக்கு. அப்பாடா 2 பேருக்கு எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. இனி அவளுங்க எடுத்துட்டு கிளம்பிடுவாளுங்க. கிளம்புனீங்களாடி? கிளம்பிட்டீங்களாடி? சரி இந்த லஞ்ச் பேக் இங்கே இருக்கு. எங்கடி உங்கள் ஸ்கூல் பேகு உள்ளார இருக்கா? சரி இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். எம்மோ அதை நாங்கள் அப்போவே அப்பா கிட்ட கொடுத்து விட்டுட்டோம். அப்பா எடுத்துன்னு போய் பைக்கில் வச்சுட்டாங்க. அப்படியா? சரி சரி அப்போ லஞ்ச் பேக் வரைக்கும் எடுத்துட்டு கிளம்புங்கடி. இவையாண்டி அழுது மூஞ்சி மாதிரி நிற்கிறா? ஏன்டி இப்படி நின்றுட்டு இருக்க? எம்மோ நீ பத்திரமா வீட்டில் இரு. நாங்கள் சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிற. பார்த்து இருமா சரியா? நீ இன்னும் அந்த கதையை மறக்கலையா? ஏண்டி அதான் ஸ்கூலுக்கே கிளம்பியாச்சே, இனிமேல் கதை சொல்லி என்ன பிரயோஜனம்? கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம். நீ சொன்னா கேட்க மாட்டேமா, பட்டாதான் திருந்துவேன். வாடி நம்ம போகலாம். இவளுக்கு என்ன இந்த பீடிக்கை போட்டு போகிறாளுங்க? ஒன்றும் புரியலையே. சரி எனக்கு இன்னும் அடுப்பங்கரையில் வேலைங்க நிறைய இருக்குது. பூஜை பாத்திரம் வேறு தேய்க்கணும், அதை வேறு அள்ளி போட்டு வச்சிருக்கிறேன். வீடை பெருக்கி துடைக்கணும், எவ்வளோ வேலைகள் இருக்குது. போய் நம்ம வேலையை பார்ப்போம். நாளைக்கு வேறு வெள்ளிக்கிழமை. இந்த பிள்ளைங்க வீட்டில் இருந்ததுன்னா கொஞ்சம் இதெல்லாம் தேய்ச்சி தர சொல்லி கேட்கலாம். சரி அவளுகளுக்கும் ஸ்கூல் இருக்குது. அவளுகளும் என்ன பண்ணுவாளுங்க? சரி அவளுக்கு வரத்துக்குள்ளார நம்ம இருக்கிற வேலைகளெல்லாம் முடிச்சு வைப்போம். ஏக்கா சாந்தியக்கா எங்கே இருக்கீங்க? கேட்குதுங்களா? எங்கே இருக்கீங்க? ஆளைய காணோம். யாரு? அமிர்தா குரல் மாதிரி இருக்கு. அமிர்தா அதான் இங்கே இருக்காம்மா. பின்னாடி பக்கம் இருக்கேன் பாருமா. வாங்க பின்னாடி பக்கம் இருக்கேன் பாரு. வா. சரிக்கா வரேன். என்னக்கா வேலையா? வெயிட்டாக இருக்கு போல இருக்குதே. பூஜை சாமான் அது இதெல்லாம் எடுத்து போட்டு தேய்ச்சிட்டு இருக்கீங்க. ஆமாக்கா. என்ன இதெல்லாம்? இப்போ உனக்கு பார்த்தா தெரியுதா தெரியலையா? இல்லை கண்ணு எதுவும் தெரியலையா உனக்கு? அவங்க பூஜை சாமான் தான் தேய்ச்சிட்டு இருக்காங்க. என்ன இதெல்லாம் என்ன அர்த்தம்? என்ன அமிர்தா? சாந்தி அக்கா கிட்ட தானே நான் கேட்குறேன். நீ எதுக்கு பதில் சொல்ற? சாந்தி அக்காக்கு நான் தான் வாய், அதான் நான் பதில் சொல்கிறேன். அம்மா இப்போ தாண்டி என் வீட்டு பிள்ளைகளை கத்திட்டு கிடக்குறாளுங்களே, நான் அவளுங்களை ஓட்டி விரட்டி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டேன். இப்போ பின்னாடியே நீங்கள் வந்துட்டீங்களாடி? என்ன சாந்தி அக்கா திடீர்னு இப்படி விரக்தி ஆயிட்டீங்க? ஆமாக்கா நாங்கள் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையோ? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை வனிதா. உட்காரு ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? உட்காருங்க 2 பேரும். என்னாச்சு சாந்தி அக்கா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, டல்லாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா அமிர்தா, காலையிலேருந்து எனக்கு ஏதோ ஒரே யோசனையாக இருக்குது பார்த்துக்க. ஏன்க்கா என்னாச்சு? எதனால யோசனையாக இருக்குது? சொல்லுங்கள், என்னன்னு சொன்னதுன்னு எங்களுக்கும் தெரியும். இல்லைம்மா இந்த பிள்ளைங்க காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புங்கன்னு சொன்னேன். கிளம்பிட்டு தான் இருந்தாளுங்க. திடீர்னு பார்த்தா திப்புன்னு ஓடி வராளுங்க. என்னன்னு பார்த்தாக்கா பேய் பார்த்தம்மா, பெட்ரூமில் பேய் இருக்குமா, அது எங்களை மிரட்டுதுமா, அப்படிமா இப்படிமான்னு சொல். எனக்கு என்னன்னு சொல்கிறது தெரியலம்மா அமிர்தா. அவளுக்கு சொல்கிறது உண்மையா இல்லை பொய்யா? ஆனால் அவளுக்கு பொய் சொல்ல மாட்டாளுங்கம்மா, எனக்கு நல்லா தெரியும். சரிக்கா அவ்வளோதானக்கா, விடுங்க. இப்போ நம்ம பிள்ளைங்க எப்படியும் பொய் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஏதோ பிள்ளைங்க பார்த்து பயந்துருக்குங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. நீங்கள் போய் பெட்ரூமில் அப்புறம் போய் பார்த்தீங்களா இல்லையாக்கா? இல்லைம்மா அமிர்தா. சரி அதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் வேலைங்க இருக்குது, இதெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு பெருக்க சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டேம்மா. நீங்கள் தப்பு பண்ணுறீங்கக்கா. முதலையே பிள்ளைங்க சொன்னும் போதே போயிட்டு பெட்ரூமில் என்ன இருக்குது ஏதா இருக்குன்னு ஒரு பார்த்துருக்கணும்க்கா நீங்கள். சரி இப்போ அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், வாங்க நம்ம போய் பெட்ரூம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. எக்கா நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்க்கா. நெட்டச்சி எதுக்கு இப்போ என்ன அடிச்ச? அப்புறம் என்ன இழுவ? ஒரு பிரச்சனை வந்து அப்படியே நைஸாக கலந்துக்கலான்னு பார்க்குற? ஒழுங்கு மாதிரி தான் நீ எங்கள் கூட பெட்ரூமுக்கு வா, அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும் வா. அத வாயில சொல்ல வேண்டியது தானே நெட்டச்சி. நெட்ட குரங்கு மூஞ்ச பாரு. ஏம்மா நீங்க வேற சண்டை போட்டுக்கிறீங்க? நானே மனசு சரியில்லையேன்னு இருக்கிறேன். எக்கோ அதெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் எந்திரிங்க வாங்க, நம்ம முதல்ல போய் பெட்ரூமில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். எந்திரிங்க. இன்னும் ஏன்க்கா மூஞ்ச அப்படியே வச்சிருக்கீங்க? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுட்டு வாங்க, அதான் நாங்கள் இருக்கோம்ல. சரி வாமா அமர்த்தா, போய் என்னன்னு பார்த்துட்டு வருவோம். முன்னாடி பார்த்து நட இழுவ. வா இழுவ, இங்கே நின்னுட்டேன். நெட்டச்சி நீ போ முன்னாடி. இவ்வளோ ஒரு வழி பண்ணணும். இரு பேய் வந்ததான் உண்மையிலே உன்னை பேய்கிட்ட தான் பிடிச்சி கொடுக்க போறேன். பாருங்கக்கா இவ எப்படி பேசுறான்னு. எங்க வீட்டில் வந்த மாதிரி இங்கேயும் ஏதோ பேய் வந்துருச்சோ, அதான் அந்த பிள்ளைங்க கரெக்டாக சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். அது இவங்க 2 பேருக்கு தெரியல. எதுவும் இங்கே இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலையேக்கா. ஆமாம்மா அமிர்தா, நானும் பார்த்துட்டேன். ஏதோ இருக்கிற மாதிரி எனக்கும் தெரியல. ஆனால் ஏன் இவளுக்கு இப்படி சொன்னாலுங்கன்னு ஒன்றும் புரியலையேம்மா. பேய் என்ன இவங்க வர வரைக்கும் பெட்டில் பெட்ஷீட் போத்திக்கு நான் படுத்துன்னு இருக்கோம். 2 குறுமுட்டைங்களுக்கும் ஒன்றும் தெரியலை. இவங்க வர வரைக்கும் பேய் பெட்ரூமில் உக்காந்து இருக்கும்னு நினச்சின்னு இருக்கிறாங்க போல. வாங்க, உங்க 3 பேரையும் நான் வரவேற்கிறேன்.